லண்டன்ல இருக்கிற எங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக விஜய் தொலைக்காட்சியில் இருக்கிற எல்லாரும் குடும்பத்தினர் எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து வரப்போறோம் லண்டனுக்கு. ஏப்ரல் 20th அன்னைக்கு O2 அரினாக்கு நீங்க எல்லாரும் வந்துருங்க. ஏன்னா நாங்க எல்லாரும் அங்க இருக்க போறோம். எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜாலியான காலான ஃபன் ஈவெண்ட் பண்ணலாம். அண்ட் நாங்க ரொம்ப அன்போடையும் எதிர்பார்ப்போடையும் வரோம். ஸோ உங்களையும் நாங்க அங்க எதிர்பார்க்கிறோம். ஓகே, ஸோ பாய் அண்ட் see you there. ஸ்டார் விஜய் நாய் டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ஃபோர்ட், வெம்ப்லி, SGA வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், டூட்டி, சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர். மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ அண்ணி, அண்ணி சீக்கிரம் கொடுங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? தேங்க் யூ. அது எனக்கு கொடுக்குறா. டேய் எனக்கு என்னது அது? கொடுங்க. அண்ணி பாத்தீங்களா, வாங்கிட்டு வந்த உடனே புடிங்கிட்டாங்க. இஷான், நீ வெயிட் பண்ண, நான் உனக்கு அடுத்து சூப்பரா போட்டு தரேன். சூப்பர்டா. பரோட்டால நெய் ஊத்தி கொடுக்க போறியா என்ன? ஆமா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா இந்திரனா? நீங்களும் வர வர இலேஷனா மாதிரி ஆயிட்டு போறீங்க. அண்ணி எனக்கு டிஃபன் எது வேணாம், டீ அது கொடுங்க. ஆபீஸ் கேட்கவே சமலம் ஆயிடுச்சு. இது உடனே தரேன் இரு. இங்க போனா என்ன கத்த போறாங்களோ. நேத்தே சீக்கிரமா வரணும்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நிஷாக்கா, எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது, காஃபி கொடுங்களேன். உனக்கு பயங்கரமா தலை வலிக்குதுன்னா கொஞ்சம் இந்த டீயை குடிங்க, நல்ல இதமா இருக்கும். அப்படியா? யாரோ லேட் ஆகுதுன்னு புலம்பிட்டு இருந்தாங்கல்ல? இல்ல, நான் என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அதாவது அண்ணா, உங்களுக்கு தெரியும்ல, இப்பெல்லாம் எனக்கு எந்த வேலையும் இல்ல. அதனால லேட் ஆகுற பிரச்சனை எனக்கு எப்பவுமே கிடையாது. இப்போ அரசாங்கமே உனக்கு வெட்டி சம்பளம் கொடுக்கலாம். அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவுன்ஸ். ஓ, நீ ஏன் அதுக்கு அப்ளை பண்ணல? ஏன்னா அப்ளை பண்றதும் ஒரு பெரிய வேலை தானே. அண்ணா வேலை அதான் ஐயா பண்ண மாட்டாரே. இஷான், இந்த உனக்கு ஸ்பெஷலா போட்டு கொண்டு வந்திருக்கேன். என்னாச்சு? சுவானா, உனக்கு ஒண்ணு தெரியாது. உண்மையிலேயே நீ இன்னைக்கு சூப்பரா கலக்கிட்ட. ஏன்னா இந்த வேலையை இதுக்கு முன்னாடி இஷிகா தான் பண்ணிட்டு இருப்பா. இவங்கள தாண்டி இது வரைக்கும் இஷானுக்கு எதுவுமே போனது கிடையாது. நிஜமாவா? சே தேங்க்ஸ். அடடே, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? நல்ல வேளை. எல்லார்கிட்டயும் நான் இங்கேயே விஷயத்த சொல்லிடுவேன். ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். காஞ்சிபுரம் சித்தப்பா இருக்காருல, அவர் பொண்ணு சுகுணாவுக்கு நிச்சயம் ஆயிடுச்சான். யாரு? குட்டிக்கா? ஓ, அப்படியா? பிரமாதம். எவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துட்டா பாரு அந்த பொண்ணு. அதனால அலோக், எனக்கு என்ன தோணுதுன்னா, அண்ணி ப்ளீஸ் அங்க போகணும்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எனக்கு வேலை நிறைய இருக்கு, போக முடியாது. எந்தர் வேணா? இல்ல நான் ஏற்கனவே பிங்கி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். அதனால இந்த வாட்டி என்னால போக முடியாது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் இந்த விஷயத்துல எல்லாம் தலையிட மாட்டேனே. ஈஷான் இருக்கான்ல, ஈஷான். ஈஷான் போ. என்ன ஈஷான் இருக்கான்? நானா வீட்ல வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கேனா? சரி சரி சரி, யாரும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு உங்க எல்லார பத்தியும் தெரியும். நம்ம வீட்ல இருந்து யாரும் வர முடியாதுன்னு ஏற்கனவே அவங்களுக்கு நான் போன் பண்ணி சொல்லிட்டேன். ஆனா ஒண்ணு, நம்ம வீட்டு சார்பா ஒரு கல்யாண பரிசு அனுப்பி வச்சே ஆகணும். சொந்தக்காரங்க யாராவது போவாங்கல்ல, அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிடலாம். ஆலோ, கல்யாண பரிசா ஒரு ஹாரம் வாங்கி கொடுக்கலான்னு தோணுது. ஹாரமா? நல்லது கேட்டது எல்லா நேரத்திலயும் ஒரு பொண்ணுக்கு இந்த நகை தானே உதவியா இருக்கும். சோ முடிவு பண்ணியாச்சா? எல்லாரும் அவங்க பங்கு பணத்தை எடுத்து கொடுங்க. வாட்? நீங்க எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணி gift அனுப்புவீங்களா? இந்த வீட்ல எல்லாரும் இப்படி ஒண்ணா சேர்ந்து தான் எல்லா தேவைகளையும் நிறைவேத்திப்போம். How cool. சரி எடுங்கப்பா. இப்பவே கொடுக்கணுமா? ஆமா, இப்ப கொடுத்தாதானே நான் இன்னைக்கே போய் வாங்கிட்டு வர முடியும்.
அது வந்து 8,000 10,000த்துல நல்ல ஹாரம் கிடைக்கும்ல. என்ன நீ என்ன ஆலோக் நீங்க தங்கம் விக்கிற விலை தெரியுமா உங்களுக்கு? 15,000 ரூபாய் தேவைப்படும். 15,000 ஆகுமா? 15K? ஆ இட்ஸ் டூ லெஸ் பெரியமா, ரொம்ப கம்மியா இருக்கே. இல்ல சுஹானா, நம்ம பட்ஜெட் 15,000 தான். 15,000 ரூபாய்க்கு ஹாரம் கிடைக்கலனா ஒரு கல்லு வச்ச மாலையாவது வாங்கிடலாம். குடு. ஆச்சா எவ்வளவு இருக்கு? ம். ஆ பெரிய மாமி, நான் அப்புறமா கொடுக்கவா? அது ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஏடிஎம்ல இருந்து எடுத்துட்டு வந்து தரேன். மற்றவங்களாம் கொடுத்தாச்சுல்ல, அதுவே போதும்னு நினைக்கிறேன். ஆமா, நீ எவ்வளோ கொடுத்த? 4. இஷானும் 4 கொடுத்தான்னு நினைக்கிறேன். ஆஹா, 4 + 4 8. ஆமா. இஷான், இன்னும் கொடு. அண்ணே இந்த 1000த்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. என் கணக்கு 5,000 ஆச்சா? இது பத்தலன்னா ராணுகிட்ட கொஞ்சம் கொடுத்து வச்சிருக்கேன், அதை இல்ல வாங்கிக்கலாம். வேண்டாம், இது போதும். நீங்க 5 கொடுத்துருக்கீங்க, அது இல்லாம நானும் என் பங்குக்கு போடுவேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து மேனேஜ் பண்றீங்க. தட்ஸ் சோ ஸ்வீட். நிஷா, சீக்கிரம் டிஃபன் சாப்பிட்டுட்டு போமா. ம். வாமா, வந்து உட்காரு, சாப்பிடு. ம். ம். இப்ப தலைவலி பரவாயில்ல. அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போயிட்டாங்க. அவ ஸ்கூல் போகணும்ல, அதுக்காக ஏதாவது ரெடி பண்ண போயிருக்கலாம். உன்னோட இந்த டீ ஐடியா நிஜமாவே ஒர்க் ஆகுது. எனக்கு தலைவலி சுத்தமா போயிடுச்சு. நிஷா டீ ரொம்ப நல்லா போடுவா. யா, ரியலி நைஸ். ஏப்ரல் 20 லண்டன் மாநகரில் O2 எரினா ஸ்டார் விஜய் நைட். ஸ்டார் விஜய் டிவியினுடைய நட்சத்திரங்கள் எல்லோரும் ஒன்றாக உங்களை சந்திப்பதற்கு ஏப்ரல் 20ஆம் தேதி லண்டனுக்கு வருகிறோம். வாருங்கள், கொண்டாடுவோம். ஸ்டார் விஜய் நாய் டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ட்ஃபோர்ட், வெம்ப்லி, SGA வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், ஷூட்டிங், சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர். மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப கூட நீங்க எதுவும் பண்ணாதீங்க இலேஷ். அப்படியே வீட்லயே உட்கார்ந்துட்டுங்க. அப்படியே பண்ணாலும் என்ன ஆக போகுது? என்ன பிரயோஜனம் இருக்கு? எல்லாரும் அவங்களால முடிஞ்சதை அவங்க கொடுத்தாங்க. ஆனா நாம ஒண்ணும் கொடுக்கல. அத பத்தி யாரும் தப்பா நினைக்கல. நம்ம கொடுக்கலன்ற உணர்வு கூட வரக்கூடாதுன்னு அவங்க பாத்துக்கிட்டாங்க.
எவ்வளவு அன்பான குடும்பம் நம்மளது தெரியுமா? இவங்கெல்லாம் நமக்கு செய்யும் போது நாம எதுக்காக வேலைக்கு போனோம்? எல்லாரும் நம்ம கிட்ட பாசமா தானே இருக்காங்க. அப்படிதானே நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஆனா வாழ்க்கை பூரா இப்படியே இருக்க முடியுமா இலேஷ்? இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நமக்கு தலைகுனிவு ஏற்படுதுன்னு உங்களுக்கு தோணல? மத்தவங்க சொல்றாங்களோ இல்லையோ நம்ம தலை குனிச்சுதானே நிக்கிறோம். இங்க பாருங்க இலேஷ், உங்ககிட்ட உண்மையிலே திறமை இல்லைன்னா எல்லாத்தையும் என்னால சகிச்சுக்க முடியும். ஆனா ஏன் இலேஷ், ஏன் உங்க திறமைய பாழாக்கிட்டு இப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க? ஆனா எனக்கு நல்லா தெரியும், நீங்க மனசு வச்சா உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஏன் இப்படி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து என்ன தலகுனிய வைக்கிறீங்க இலேஷ்? ஒவ்வொரு தடவையும் இலேஷ், எனக்காக இல்ல, உங்களுக்காக ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கோங்க. உங்க தன்மானத்துக்காக வேலைக்கு போங்க இலேஷ். நான் உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன். மத்தவங்க முன்னாடி நீங்க தலை குனியறதையும் அவமானப்படுறதையும் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. எப்பவாவது இத பத்தி நினைச்சு கவலைப்பட்டிருக்கீங்களா இலேஷ் நீங்க? இன்னைக்காச்சும் ஒரு நாள் கூட உங்க மனசாட்சி உங்களை உறுத்தலையா இலேஷ்? எனக்கு தெரியும், நான் எவ்வளவுதான் சொன்னாலும் எந்த காலத்திலயும் நீங்க திருந்த போறதில்ல. நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். அட ராணி, என்ன வந்துட்டேன், பண்ணிட்டு வந்துட்டேன், இருக்க? வந்துட்டேன். சீக்கிரமா இந்தாங்க. டைம் ஆகுதுல்ல. வரும்போது வாட்டர் அனிமல் ஸ்டார்ட் வாங்கிட்டு வாங்க. நாளைக்கு ஸ்வீட்டி ஸ்கூலுக்கு கொண்டு போகணும். விடுங்க. ஒரு நிமிஷம் இரு. அட, அனிமல் சாட்ல நம்ம போட்டோ ஒட்டிடுமா? நாம என்ன மனுஷங்களா? எல்லாரும் அனிமல்ஸ் தானே. உங்ககிட்ட சொன்ன பாருங்க, அதான் நான் பண்ண தப்பு. நீங்க வாங்க வேண்டாம், நான் இலேஷ் கிட்ட சொல்றேன், அவன் வாங்கிட்டு வருவான். கரெக்ட். அவனை இப்படியே வேலை வாங்கு. உங்க எல்லாரோடையும் சேர்ந்துட்டு அவன் வீட்டுல என்ன பண்றான்? இந்த ஊறுகாவை கொண்டு போய் மொட்டை மாட்டில வைப்பான், மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வருவான், துணி காய போடுவான். அவ்வளவுதான். பாப்பலாம். இந்திரனா, நடந்தது நடந்து போச்சு. அட, என்னாச்சு இந்தர் உங்களுக்கு காலையில இருந்து? எதுக்காக இலேஷ திட்டிட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன இலேஷ் கூட விரோதமா? அப்ப என்ன வேணா பண்ணிட்டு இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அவன் வீட்லயே வெட்டியா உட்காந்துட்டு இருக்கட்டும். எனக்கு நம்ம நிஷாவை நினைச்சாதான் கவலையா இருக்கு. இந்தர், இஷான், நீ கவனிச்சல நாம பணத்தெல்லாம் எடுக்கும்போது அவ எப்படி வருத்தப்பட்டான்னு? அவ மூஞ்சி அப்படியே மாறி போச்சு, பார்த்தல? நீ அதை பாத்தியா இல்லையா? பார்த்தன. இந்த மாதிரி விஷயத்துல நிஷானி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. வீட்டில் ஏதாவது பெரிய செலவு வரும்போது அவங்களால பணம் கொடுக்க முடியலன்னா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. இந்த விஷயத்த இலேஷ்க்கு யார் புரிய வைக்கிறது? எப்பவும் வீட்டில் உட்காந்து வெட்டி கதையை பேசிட்டு இருக்கிறது தான் வேலையே அவனுக்கு. நான் நிஷாக்காக வாழ்றேன், நிஷாக்காக சாவேன். ஆக்சுவலா அவனுக்கு காதலோட உண்மையான அர்த்தமே தெரியல. இவன மாதிரி ஒரு ஆளுக்கு நிஷா மாதிரி ஒரு பொண்ணு எப்படி கிடைச்சான்னு தான் எனக்கு தெரியல. போதும் இந்தர். இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. எப்ப புரிஞ்சுப்பான்? எப்போ நீ? எப்போ? எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்கிறது சொல்லுங்க? நம்ம குடும்பத்துக்கு எதுவும் செய்ய வேண்டாம் நீ. ஆனா நிஷா அன்னைக்காவது இதை செய்யணும்ல. வெறும் ஒரு 20 ரூபா சம்பாதிச்சு கொடுக்க சொல்லுங்க, அதுவே போதும். நிஷா அண்ணி அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் புருஷன் சம்பாதிச்ச காசுன்னு சொல்லுவாங்க.
அத்தை அத்தை, நீங்க இந்த ரஜினியும் நிஷாவையும் பாத்தீங்களா? இந்த பொண்ணுங்க எங்க போயிட்டாங்க? இந்த மத்தியான வெயில்ல அப்படி எங்க தான் போயிருக்காங்களோ? பாவம், மாமாக்கு யாரும் டீ போட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. அத்தை, நீங்க இன்னும் தூங்காம இருக்கீங்களா? அத்தை, நீங்க அழுதுட்டு இருக்கீங்களா? யாரோட லெட்டர் இது? ஈஸ்வர் மாமாவோட லெட்டர் அத்தை? போன தடவை வந்த லெட்டர் நேரா என் வீட்டுக்கார கையில தான் கிடைச்சது. ராதா தான் கொடுத்தா. போஸ்ட்மேன் அவ கையில கொடுத்தானா? ஈஸ்வர் மாமா இன்னும் நம்மள நினைச்சுக்கிட்டு தான் இருக்காருல்ல? அவன் எதையுமே மறக்கல. லெட்டர்ல அவர் என்ன எழுதிருக்காரு? எப்பவும் போல எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு எழுதி இருக்கான். அப்புறம் என்ன அங்க வர சொல்லி கூப்பிட்டுருக்கான். ஒரு தடவையாவது என்ன பார்த்துட்டு போங்கன்னு எழுதியிருக்கான். நீங்க போய் பாப்பீங்களா அத்தை? அவனை 9 மாசம் என் வயித்துல சுமந்திருக்கு, பெத்திருக்க. எத்தனையோ நாள் அவனை நான் நெஞ்சில போட்டு வளர்த்திருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு அவனை பார்க்க ஆசை இருக்காதா? ஆனா ஆனா என்ன? இத உங்க மாமா கிட்ட நான் எப்படி எடுத்து சொல்லுவேன்? இல்ல, இந்த ஜென்மத்துல உங்க மாமா அவனை மன்னிக்கவே மாட்டார். அவன் செஞ்ச காரியத்துக்கு அவனை மன்னிக்கவே முடியாது. எனக்கு புரியுது அத்தை. ஈஸ்வர் மாமா பண்ண தப்புக்கு கண்டிப்பா அவருக்கு மன்னிப்புங்கிறதே கிடையாது. ஆனா அவரு உங்களுக்கு எதுவும் செய்யலையே. அக்காவுக்கு தானே துரோகம் பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம மாமா இப்பவும் உங்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காரு. அதனாலதான் இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட அவர் உங்களுக்கு லெட்டர் போடுறத நிறுத்தல. அத்தை, நான் வேணா மாமா கிட்ட பேசி பார்க்கட்டுமா? இல்ல மருமகளே, அம்மாவாகிறதுக்கு முன்னாடி நான் அவரோட மனைவி. கல்யாணமான இத்தனை வருஷங்களா ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் எனக்கு துணையா இருந்திருக்காரு. அவரு இவ்வளவு நாளும் எனக்காகவும் என் குழந்தைகளுக்காகவுமே வாழ்ந்தாரு. நான் என் புள்ள ஈஸ்வர மன்னிக்கிறத விட முதல்ல அவனோட அப்பா தான் அவனை மன்னிக்கணும். உங்க மாமா அவனை நிச்சயமா மன்னிக்கவே மாட்டாரு. அதோட ஷைலஜா மனசு புண்படுற அளவுக்கும் அவ மனசு வேதனைப்படுற அளவுக்கும் அவர் எதுவும் செய்ய மாட்டாரு. அவளுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாரு. ஹாய், உங்களுக்கு ஒரு சின்ன இல்லை பெரிய சர்ப்ரைஸ். ஸ்டார் விஜய் டிவி மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நைட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டார் விஜயோட லண்டன் லான்ச்சும் அன்றைக்கி தான் நடக்க போகுது. நிறைய ஆர்டிஸ்ட், நிறையா ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே அதில் பங்கேற்க போகிறாங்க. நான் இருப்பேன், நீங்கள் இருப்பீங்களா? April 20th, லண்டன் O2 Arena. மேக் இட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த போட்டோ ரொம்ப அழகா இருக்குல்ல மீனா? நாங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கோம். எவ்வளவு ஸ்வீட்டா இருக்குல்ல, கியூட்டா இருக்கு இல்ல? ஆமா, அக்ஷய் குமாரும் இருக்காரு. அதுக்காக நீ எதுக்கு இப்படி அழற? நான் இந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், பக்கத்து வீட்டு மாமிக்கு ஜுரம் சரியாகவே கூடாது. நீ என்ன வளர்ற? அது அண்ணி, எங்க பக்கத்து வீட்டு மாமி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு. அவங்கள கூட்டிட்டு அன்னைக்கு நான் டாக்டர் கிட்ட போனேன்.
அது நல்ல விஷயம் தானே. அது அது என்ன நல்ல விஷயம்? அவங்கள நான் கூட்டிட்டு போனதாலதான் என்னால இங்க வர முடியாம போச்சு. நான் இங்க வர்றதுக்குள்ள அக்ஷய் குமார் கிளம்பிட்டாரு. என்ன சொல்ற? நான் அன்னைக்கு இருந்திருந்தேன்னா அவர் கூட நின்று ஒரு போட்டோ எடுத்திருந்திருப்பேன்ல. OMG மீனா, என்ன யார் அழறாங்க? சுகானா, மீனா அழறியா? என்னாச்சு? அக்ஷய் குமாரோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலையாம். முதல்ல அழுகையை நிறுத்து. போட்டோக்காக பெருசா அழுதுட்டு இருக்க. போ, நிறைய வேலை இருக்கு, போய் பாரு. போ போ. போட்டோ வந்துருச்சா? ரொம்ப அழகா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்குல்ல ராதாத்த. நான் இந்த போட்டோவை எங்க மாட்ட போறேன்னா ஹால்ல மாட்டலாமா? அங்கதான் இது கரெக்டா இருக்கும். பொதுவா எல்லாரும் ஹால்ல தானே ஒண்ணா உட்காருவோம். நிஜமாவே போட்டோ ரொம்ப அழகா இருக்கு. அப்பா முகத்தை பாரு. ஆளு கண்ணா இந்த ஓ ரஜினி நிஷா அழகா இருக்காங்க. நல்லவேளை ராகுலும் அபர்ணாவும் வந்தாங்க. உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. நம்மளோட மொத்த ஃபேமிலியும் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. என்ன ஈஸ்வர் அண்ணா தான் இல்ல? யூ மீன் பெரியப்பா? அவருக்கு இந்த போட்டோல நிக்கிறதுக்கு அருகதே இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். இஷான் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். பெரியம்மா மாதிரி ஒரு நல்லவங்களை விட்டுட்டு அவர் போயிட்டாரு. நம்ம ஃபேமிலியில இருக்கிறதுக்கு அவருக்கு லாயக்கே இல்ல. உங்களுக்கு தெரியுமா, தாத்தாவும் அவர் மேல பயங்கர கோவமா இருக்காரு. கரெக்ட் தான். உனக்கு உங்க பெரியம்மாவை அந்த அளவுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு தெரியுமா ராதாத்த, எப்பெல்லாம் நான் பெரியம்மா கிட்ட பேசுறேனோ அப்பெல்லாம் எனக்கு எங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ சுகானா. உன் பெரியம்மா மேல எப்பவும் இதே மாதிரி அன்பா பாசமா இரு. அவங்களுக்கு நம்ம எல்லாருடைய அன்பும் ரொம்ப தேவை.